ஹாய்ங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சாரீ ப்ளவுஸுக்கு பாக்கெட் வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத செகண்ட் மெத்தட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் மெத்தடு பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இது செகண்ட் மெத்தடு. இதோட பட்டியோட லென்த்தில், அதாவது உயரத்தில் வந்து வழக்கமாக இருக்கிறதோட 1 இன்ச் அதிகமாக எடுத்திங்கனாலே போதும். வேறு எந்த மாற்றமும் கிடையாது. சேம் இதே மாதிரி பாருங்கள். ஜிப் வைக்கிற அளவுக்கு அந்த பட்டியை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி மேலால் எடுத்துகிட்டு அதில் ஜிப் ஜாயின் பண்ண போகிறோம். இது 8 இன்ச் 9 இன்ச்சு ஜிப் உங்களுக்கு எது கிடைச்சாலும் ஓகே, அதை வச்சுக்கலாம். அந்த கலருக்கு மேட்சாக நம்ம வச்சுக்கலாம். மேக்ஸிமம் நிறைய கலர்ஸ் வந்து ஜிப்பில் இருக்காது. அப்படிங்கிறதுனால நம்ம ஓரளவுக்கு தான் மேட்ச் பண்ணி எடுக்க முடியும். இருந்தாலும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் இதில் கலர் வந்து வெளியே தெரியாது. அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காகவே வேறு கலர் நான் எடுத்திருக்கேன். க்ரீன் கலருக்கு ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். வேறு கலர் எடுத்தால் அப்படியே தெரியுமே அப்படிங்கிறத கன்ஃபியூஷன், குழப்பம், பயம் எதுவுமே வேண்டியதில்லை. லெஃப்ட் சைடு தான் ஆஸ் யூஷுவல், லெஃப்ட் சைடு தான் நம்ம பாக்கெட் வைக்க போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத இங்கே பார்க்குறீங்க. லெஃப்ட் சைடு பாக்கெட் பட்டிக்கு தான் வந்து இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். சரிங்களா? இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது. அப்படியே அழகாக நம்ம வைக்கலாம். உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். நீட்டாக ஃபினிஷிங் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த ஒரு வீடியோ தெளிவாக பார்த்தீங்கனாலே நீட்டாக ஃபினிஷிங் வந்து அழகாக வந்துடும். எந்த கவலையும் வேண்டியதில்லை. இதே மாதிரி தைச்சி முடிச்சுட்டு ஒன் சைடு ஆல்ரெடி க்ளோஸில் இருக்குது, இன்னொரு சைடு ஓப்பனாக இருக்கிறதுனால அந்த சைடு வந்து லாக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஸ்டிச் போட்டுக்கலாங்க. சரிங்களா? அந்த ஓல்டு மெத்தடு பாக்கெட் வந்து அது எல்லாமே ஓல்டு மாடலுங்க. அதில் ஒரு வியூவர் வந்து கேட்டாங்க, அதில் அமௌண்ட் வச்சு எப்படி எடுக்கிறது, பாக்கெட் சிறுசாக இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. அந்த வியூவரோட சேனல் நேம், ஐடி நேம் எனக்கு தெரியல. ஸோ கேட்டது யாரோ அது உங்களுக்காக தான். ஓகேங்களா? இதே மாதிரி பாக்கெட்டுக்கு வச்சு தைச்சிட்டு அப்படியே வந்து லாக் பண்ணிக்கலாம். அது அந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஜிப்பை கவர் பண்ணுறதுக்காக மேலே மடித்து தைக்கிறோம். பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மேலே தூக்கி ஜிப் தெரியாத அளவுக்கு, ஸ்டிச்சில் விழுகாத அளவுக்கு இருக்கணும். ரொம்பவே மேலே தூக்கிடக்கூடாது. தைக்கும்போது துணியில் வந்து பற்றக்கூடாது. மேலே இருக்கிற மெயின் பீஸை எடுத்துகிட்டு கீழே இருக்கிற லைனிங்கையும் ஜிப்பையும் ஜாயின் பண்ணுற மாதிரி படிமான தையல் போட்டுருணும். இப்போ மேலே தூக்கி மடித்து கரெக்டாக அந்த தையலுக்கான அளவை விட்டுட்டு அதுக்கு கீழே வரைக்கும் இந்த மடிப்பு வர்ற மாதிரி தைச்சிக்கணும். இப்போ அதையும் லாக் பண்ணிக்கலாங்க. அதையும் லாக் பண்ணி கிளாத் அந்த மடிப்பு இருக்கணும் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி மேலே தூக்கி மடித்து லாக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த மடிப்பு இருக்கு இல்லையா, அதையும் வந்து படிமானத்துக்கு ஒரு தையல் போட்டுக்கலாங்க. எங்கே தைக்கிறேன்னு தெரியுதுங்களா? 1 இன்ச்சு மேலே தூக்கி மடித்து தைச்சோம் இல்லையா, அந்த மடிப்பு வந்து மேலே தூக்கி தைக்கிறேன் நான். வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த லாக் ஸ்டிச் போட்டுட்டும் தைக்கலாம், இல்லை லாக் ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடியே இந்த தையலை போட்டுட்டும் தைக்கலாம். ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது உங்களுக்கு. எது செஞ்சாலும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஐயோ நான் லாக் ஸ்டிச் போடுறக்கு மறந்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு படிமான தையல் போட்டுட்டு லாக் ஸ்டிச் போடுங்க. இல்லை லாக் ஸ்டிச் போட்டேனே என்ன பண்ணுறதுன்னா, என்னைய மாதிரியே செகண்டாக கூட நீங்கள் மேலே தையல் போட்டுக்கோங்களேன். அவ்வளோதாங்க. ஆஸ் யூஷுவல் எப்படி நீங்கள் பட்டி ஜாயின் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஜாயின் பண்ணால் போதும். நீங்கள் எப்படி ஒவ்வொருத்தவங்களோட பட்டி ஜாயின் பண்ணுறதும் ஒவ்வொரு மெத்தடில் இருக்கும். நீங்கள் எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுவீங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் வந்து பாடி பீஸை நடுவில் கொடுத்து லைனிங் பீஸை பேக் சைட்லேயும் மெயின் பீஸை ஃப்ரண்ட்லேயும் ரைட் சைட்லேயும்ட்டு வச்சு நான் அப்படியே அடித்து திருப்பிடுவேன். இப்படி செய்கிறதுனால அந்த பிசுறு எதுவுமே உங்களுக்கு வெளியே வராது. ஒவ்வொருத்தங்க வந்து அந்த இடத்துல ஓவர்லாக் போட்டுட்ருப்பாங்க அந்த பிசுருக்காக. நான் அந்த பிசுரும் வெளியே தெரியாத மாதிரி அதையும் மடித்து தைச்சிருவேன். இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும் கிடையாது. நம்ம தைக்கிறது தான் மாடல், நம்ம தைக்கிறது தான் ஸ்டைலுங்க. இப்படி தான் தைக்கணும் அப்படி தான் தைக்கணுங்கிற மெத்தட் ஃபாலோ பண்ணணுன்ட்டு அவசியமே கிடையாது. டிசைன் வருதா அவ்வளோதான். சரிங்களா? பயமே படாதீங்க. நம்ம தைக்கிறது தான் மாடல். சரிங்களா? எப்படி மூக்கை தொட்டால் என்ன, நேராக தொட்டாலும் தலையை சுற்றி தொட்டாலும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. சரி ஓகேங்க. அதுக்கு மேலே கிளாத்தை மடித்து அதுக்கு ஒரு படிமான தையலை போட்டுடலாங்க. போட்டுட்டு இந்த இடத்துல மட்டும் என்ன அப்படின்னா, நம்ம ஆஸ் யூஷுவல் பட்டிக்கு வந்து துணி மடித்து அடிக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி அடிப்போம் இல்லையா, அதை மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா பாக்கெட்டோட அளவு வந்து ரொம்பவே குறைஞ்சிரும். அதனால் கீழால் எவ்வளோ எட்ஜில் உங்களால் தையல் தர முடியுமோ அந்த மாதிரி தைச்சிக்கோங்க. மேலே தூக்கி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வைக்கிறதுக்கு உங்களுக்கு கேப் இல்லாமல் போயிடும். அவ்வளோதாங்க. ஃபுல் ஃபினிஷிங் பாருங்கள். எம்ப்ராய்டிங் ஒர்க் அழகாக இருக்கா? அதே மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. பட்டி எங்கே இருக்குது கண்டுபிடிங்க பார்க்கலாம். இங்கே தான் இருக்குது. அது
அது இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. அதுவும் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த பாடி டைட்டோடு இருக்கும்போது அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. பாருங்கள், அமௌண்ட் 500 வச்சுருக்கேன், அதில் காயினும் வச்சுருக்கேன், எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியாது. அளவு போல் மறுபடியும் அப்படியே வச்சுக்கலாம். அதில் போட முடியுமா, எப்படி காசு எடுக்கிறது பப்ளிக்கில் அப்படின்னு கேட்டிங்க இல்லையா? இப்போ ஓகேங்களா? இதில் நீங்கள் அமௌண்ட் வைக்கிறது ஈஸி, எடுக்கிறது ஈஸி. பாக்கெட் பெருசாகவும் இருக்கும், நிறைய அமௌண்ட் கேரி பண்ணலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.